ஆடியோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர். இந்த ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆடியோ போர்ட்ஸில் நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வெளியே வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறக்கூடிய ஒரு டிவைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளஸ் வந்து நம்ம ஆசிலோஸ்கோப் இருந்ததுன்னா நம்மளுடைய ஆடியோ ஃப்ரீக்குவன்சி வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண முடியும். ஸோ வந்து மனிதனுடைய காது அப்படின்னா என்ன ஃப்ரீக்குவன்சிகள் இருக்கிறத மட்டும்தான் நம்மளை கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஐசியோட டேட்டா ஷீட்ஸ் எல்லாமே எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலும் 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோஹெர்ட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி மட்டும்தான் ஃப்ரீக்குவன்சி ரேஞ்சுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்ம மனிதனுடைய காது கேட்கக்கூடிய திறன். ஸோ நம்ம எல்லா ஆடியோ போர்ட்ஸ்லையுமே வந்து நம்ம எல்லாமே போட்டுப்போம். ஒரு போர்டு வந்து நல்லாயிருக்கு, இன்னொரு போர்டு நல்லா இல்லை, இதோட குவாலிட்டி நல்லா இல்லை, இதோட ரிசல்ட் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருந்திருப்போம். ஸோ வந்து அதை எப்படி நம்ம செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த டிவைஸ் மூலிமா வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நீங்கள் 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீக்குவன்சி அலோவ் பண்ணிவிட்டு ஆடியோவுக்கு போர்டுக்கு இன்புட்டாக கொடுத்துட்டு அதோடைய அவுட்புட் வந்து ஒரு ஆசிலோஸ்கோப்பில் வச்சு நம்ம பார்த்தோம்னா நம்ம அதோட ஃப்ரீக்குவன்சி வந்து அலோவ் பண்ணுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பிராண்டட் ஆம்பிளிஃபையர் எல்லாமே வந்து செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற போர்ட்ஸ் எல்லாமே ஒரு சில கம்பெனிஸ் போர்ட்ஸ் மட்டும் இந்த மாதிரி செக் பண்ணி கொடுக்குறாங்க. மற்ற போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம வந்து செக் பண்ணி நம்மளுடைய ஆடியோ ரிசல்ட் வந்து கரெக்டாக கொடுத்து நம்ம கஸ்டமரை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் வந்து நான் ஆடியோ போர்டில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதோடைய ஃபுல் வீடியோ, இதோட கோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோவாக வந்து இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த ஷார்ட் வீடியோவில் வந்து இது எப்படி பண்ணணுங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஆர்டினோவில் கோடிங் போட்டு நம்ம ஒரு OLED டிஸ்பிளேயில் நம்ம பண்ண முடியும். இதில் வந்து என்கோடர் மூலிமா நீங்கள் ஃப்ரீக்குவன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா, இதை வந்து நீங்கள் அவுட்புட் வந்து ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். இது வந்து கிலோஹெர்ட்ஸ்லேருந்து மெகாஹெர்ட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணுற பட்டனு, இது வந்து கிலோஹெர்ட்ஸாக மாற்றக்கூடிய பட்டனு, இது ஹெர்ட்ஸாக மாற்றக்கூடிய பட்டனு. என்கோடர் சுவிட்சை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதோடைய ஃப்ரீக்குவன்சி ரேஞ்ச் வந்து அதிகமாகிட்டே போகும். அதே என்கோடர் சுவிட்சில் இருக்கக்கூடிய பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 வேவ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைன் வேவு, ஸ்கொயர் வேவு, ட்ரையாங்குலர் வேவ் 3மே நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ போர்ட்ஸ்க்கு வந்து சைன் வேவ் தான் கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ வந்து நம்மளுடைய ஓன் போர்டாக இருந்தாலும் நம்ம வாங்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கிற போர்டுமே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இதனுடைய ஃப்ரீக்குவன்சி ரேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் எப்படி மேக் பண்ண சொல்லிட்டு ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிலோஸ்கோப் வந்து எப்படியா 350